பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியை நிர்வாகம் செய்யவும் கட்சியை நடத்துவதற்கும் கட்சியினுடைய தலைவர் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. நிறுவனருக்கு கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகளின்படி இல்லை என்ற அடிப்படையில் இந்த மனுவை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தாக்கல் செய்ய முடியாது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இன்னொன்று, அவர்கள் தாக்கல் செய்த இந்த மனுவில் கட்சியினுடைய விதியை பைலா என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணத்தை சட்டவிரோதமாக சட்டத்திற்கு உட்படாமல் திருத்தம் செய்ததாக சொல்லி ஒரு மனுவை அந்த பைலாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுவும் உண்மையல்ல. ஏனென்றால் 1995 பிறகு கட்சியினுடைய பைலா திருத்தம் செய்யப்படவில்லை. எனவே அவர்கள் தாக்கல் செய்திருப்பது முறையாக கட்சியின் பொதுக்குழுவில் 2/3 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்படாத பைலா அது. அதனால் அந்த திருத்தம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதையும் எங்களுடைய மனுவில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதோடு அரசு தரப்பை சார்ந்தவர்களை அதில் இந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்த்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் சேர்த்திருக்கிறார்கள். எனவே அதுபோன்று அரசு தரப்பினரை பார்ட்டியாக சேர்க்கின்ற பொழுது அதற்கான நோட்டீஸ் வழங்கக்கூடிய நடைமுறையை இந்த வழக்கில் பின்பற்றவில்லை என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இன்னொன்று, மருத்துவர் ஐயா அவர்கள் 87 வயது உடையவராக இருக்கிறார். அவருடைய வயது முதுமையை பயன்படுத்தி அவரோடு இருக்கக்கூடிய சில நபர்கள் தவறாக வழிநடத்தி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மனுவை துவக்க நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற எங்கள் மனுவை இன்றைக்கு தாக்கல் செய்தோம். அதில் நீதிமன்றம் அவர்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு முதலில் இந்த மனு நிலைக்கத்தக்கதா என்பதற்கான வாதத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் வரும் வெள்ளிக்கிழமை எடுத்து வைக்க இருக்கிறோம். அதை நீதிமன்றத்திலும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே இந்த வழக்கு 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தரப்பினுடைய வாதம் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. இதோடு இன்னொரு மனுவையும் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வடிவேல் ராவணன், நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன், இதுபோன்ற வழக்குகள் தாக்கல் செய்வதற்கு கட்சியினுடைய விதிகளின்படி பொதுச் செயலாளருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் என்னை எதிர் மனுதாரராக சேர்க்காமல் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே என்னை இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு மனுவையும் வடிவேல் ராவணன் அவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவிலும் அவர்கள் எதிர்த்து பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதில் வாதம் நடத்தப்பட்டு இந்த அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த இடைமனுவை, அந்த இம்ப்ளீடிங் பெட்டிஷனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அவர் அந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற மனுவில் அவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை என்பது உருவாகும். இந்த விஷயத்தில் அவர்கள் அடிப்படை மூகாந்திரம் இல்லாமல் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் அமர்வு முன்பாக தாக்கல் செய்த மனுவில் பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதுவரையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து பிரமாண பத்திரங்களையும் எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மனுவையும் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். 3 மனுக்கள் இன்று எங்கள் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.